உலகத்தில் விமான பயணம் மிகவும் பாதுகாப்பானதாக கருதப்பட்டாலும் சில விமான நிலையங்கள் பைலட்டுகளுக்கும் பயணிகளுக்கும் பெரிய சவாலாக இருக்கின்றன. இந்த வீடியோவில் உலகின் மிகவும் ஆபத்தான 9 விமான நிலையங்களை பார்க்கலாம். முதலில் வான்சோ இராஸ்கின் ஏர்போர்ட் பற்றி பார்க்கலாம். இது டச் கரிபியன் பகுதியில் இருக்கும் சிறிய தீவான சாபாவில் அமைந்துள்ளது. இந்த விமான நிலையம் உலகின் குறைந்த நீளமான ரன்வே கொண்டது. ஒரு பக்கம் கடல், மற்றொரு பக்கம் மலை. இப்படி மிகவும் குறுகிய இடத்தில் விமானம் இறங்க வேண்டியதால் இது மிகவும் ஆபத்தானதாக கருதப்படுகிறது. அடுத்தது டென்சிங் ஹிலரி ஏர்போர்ட், நேபாளத்தில் உள்ள லுக்லா ஏர்போர்ட். இது மவுண்ட் எவரெஸ்டுக்கு செல்லும் முக்கிய வாயில். மலைகள் நடுவில் அமைந்திருப்பதால் வானிலை திடீரென மாறும். ரன்வே மிகவும் குறுகியது மற்றும் சாய்வு கொண்டது. அதனால் இது உலகின் மிகவும் அபாயகரமான விமான நிலையங்களில் ஒன்றாகும். மூன்றாவது கூர்ஷவல் ஏர்போர்ட், பிரான்சில் உள்ள இந்த ஏர்போர்ட் ஸ்னோ கவர்ட் மவுண்டெயின்ஸ் நடுவில் அமைந்துள்ளது. ரன்வே மிகவும் ஸ்டீப்பாக இருக்கும். பைலட்டுகள் லேண்டிங் செய்யும் போது மிகவும் துல்லியமாக கண்ட்ரோல் செய்ய வேண்டியது அவசியம். நான்காவது பாரோ இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இது பூட்டான் நாட்டில் இருக்கும் ஒரே இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இதை சுற்றி உயரமான மலைகள் இருப்பதால் சில பைலட்டுகள் மட்டுமே இங்கு லேண்டிங் செய்ய அனுமதி பெறுகிறார்கள். மிகவும் அனுபவமுள்ள பைலட்டுகளுக்கே இது சவாலாகும். ஐந்தாவது பிரின்சஸ் ஜூலியானா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட் மிகவும் ஃபேமஸ் காரணம் ரன்வே அருகில் பீச் இருக்கிறது. விமானங்கள் மிகவும் கீழே பறந்து லேண்டிங் ஆகும்போது அது பார்க்க மிகவும் த்ரில்லிங்கான அனுபவம், ஆனால் அதே நேரத்தில் அபாயகரமானதும் கூட. ஆறாவது வெலிங்டன் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட், நியூசிலாந்தில் உள்ளது. இங்கு மிகவும் பலமான காற்று வீசும். ரன்வே கடலுக்கு அருகில் இருப்பதால் ஸ்ட்ராங் கிராஸ்விண்ட்ஸ் லேண்டிங்கை மிகவும் சிரமமாக்குகிறது. ஏழாவது நர்சர் சுவாக் ஏர்போர்ட். கிரீன்லாண்டில் இருக்கும் இந்த ஏர்போர்ட் ஐஸ் மவுண்டன்ஸ் மற்றும் ஃபாக் காரணமாக மிகவும் டேஞ்சரஸ். வெதர் கண்டிஷன்ஸ் அன்பிரடிக்டபிளாக இருக்கும். எட்டாவது ஜிப்ரால்டர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்டின் மிகப்பெரிய விசேஷம் என்னவென்றால் ரன்வே நடுவே ஒரு பப்ளிக் ரோட் கிடைக்கிறது. விமானம் வரும்போது டிராபிக் ஸ்டாப் பண்ணி பிறகுதான் லேண்டிங் செய்ய முடியும். இது உலகில் மிகவும் யூனிக் மற்றும் ரிஸ்கி அமைப்பு. கடைசியாக அண்டார்டிகாவில் உள்ள ஐஸ் ரன்வே. இது பனியில் செய்யப்பட்ட ரன்வே. விமானம் முழுக்க ஐஸ் மேல் இறங்க வேண்டும். டெம்பரேச்சர், விண்ட், ஐஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே அன்பிரடிக்டபிளாக இருக்கும். இது மிகவும் எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனில் இருக்கும் ஏர்போர்ட் ஆகும். இந்த விமான நிலையங்கள் எல்லாம் மனிதர்களின் தொழில்நுட்ப திறமைக்கும் தைரியத்திற்கும் ஒரு உதாரணம். ஆனால் அதே நேரத்தில் இயற்கையின் சவால்கள் எவ்வளவு கடினமாய் இருக்க முடியும் என்பதையும் நமக்கு நினைவூட்டுகிறது.